اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. نحمده ونصلي على رسول الكريم. أما بعد، أن عائشة رضي الله تعالى عنها أن رسول الله صلى الله عليه وسلم كان يصلي بالليل 11 ركعة يوتر منها بواحدة فإذا فرغ منها اضطجع على شقة الأيمن إلى آخره. أقل من صلى الله عليه وسلم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இரவு நேர தொழுகை அதனுடைய சம்பந்தப்பட்ட பாடத்தை நாம் பார்க்கின்றோம். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் 11 ரக்காயத்துகள் நபில் தொழுவார்கள். அவற்றில் ஒரு ரக்காயத்தை வித்ராக தொழுவார்கள். தொழுது முடித்த பின் தம்மை அழைப்பதற்காக தொழுகை அறிவிப்பாளர் தம்மிடம் வரும் வரை வலது பக்கம் சாய்ந்து படுத்திருப்பார்கள். அவர் வந்ததும் எழுந்து சுருக்கமாக 2 ரக்காயத்துகளை சுபஹுடைய சுன்னத் தொழுவார்கள் என்பதாக கூறியுள்ளார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா கால சூழலும், எல்லா இரவுகளிலும், ரமலானுடைய மாதங்கள் மட்டும் இல்ல, ரமலான் அல்லாத மாதங்களும் சரி, எல்லா நாட்களிலுமே 11 ரக்காயத்து 13 ரக்காயத்துகள் என்பதாகவும் அறிகின்றது. அபூ ஸலமா அவங்க கூறும்போது சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவித்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு 13 ரக்காயத்துகள் தொழுவார்கள். முதலில் 8 ரக்காயத்துகள் தொழுவார்கள். பிறகு 3 ரக்காயத்துகள் வித்ர் தொழுவார்கள். பிறகு உட்கார்ந்த நிலையில் 2 ரக்காயத்துகள் தொழுவார்கள். ருக்குவை செய்ய எண்ணும் போது எழுந்து நின்று நிலையில் இருந்து ருக்குவை செய்வார்கள். பிறகு சுபஹ் தொழுகையில் பாங்கு இகாமத்துக்கு இடையே 2 ரக்காயத்துகள் சுபஹுடைய சுன்னத் தொழுவார்கள் என்பதாக இப்படி ஒரு ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்கு. ஆக இரவு நேர தொழுகை, தஹஜ்ஜுடைய தொழுகை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகையில தஹஜ்ஜுடைய தொழுகை 12 ரக்காயத்துகள் தொழுதிருக்கின்றார்கள். வித்ர் அதற்கு பின்னால் 3 ரக்காயத்துகள் வித்ர் தொழுதிருக்கின்றார்கள். 11 ரக்காயத்துகள் 8 ரக்காயத்துகள் தொழுதிருக்கின்றார்கள். வித்ர் 3 ரக்காயத்துகள் தொழுதிருக்கின்றார்கள் என்பதாகத்தான் ஏராளமான ஹதீசுகள் வருகின்றன. நாம் நம்முடைய வித்ருடைய தொழுகை என்பது எந்த அளவிற்கு பிற்படுத்த வேண்டும் என்றால், இரவு தொழுகையில் கடைசி தொழுகையாக வித்ரை வைத்துக் கொள்ள வேண்டும். தஹஜ்ஜுடைய நேர தொழுகை நம்மால் தொழுக முடியும், எழுந்து விடுவோம் எனக்கூடிய எண்ணங்கள் இருந்தால், அந்த நியத்திலும் ஒரு மனிதன் இருக்காரு, எழுந்திருக்கிறாரு என்றால், அப்பொழுது அவர் என்ன செஞ்சுக்கலாம்? வித்ரை கடைசியாக கொண்டு கொள்ளலாம். எழுந்திருக்க முடியாது, நான் பஜ்ருடைய நேரத்தில் தான் பாங்கு சொல்ல போதா எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னா, அவன் என்ன செஞ்சீங்க? வித்ரை தொழுது விட்டு இவர்கள் போய் தூங்கி வந்தான். அது எப்படி ரசூலுல்லாஹி செஞ்சிருக்காங்க? 8 ரக்காயத் தொழுதுட்டு அதற்கு பின்னால் 2 ரக்காயத், அதற்கு பின்னால் 1 ரக்காயத்தை தனியாக தொழுது வைத்து சற்று தூக்கத்தில் ஆழ்ந்திருக்கின்றார்கள்.
தூங்குறாப்புல ஒருங்கிணைச்சு வலது பக்கம் ஒருங்கிணைத்து படித்திருக்கின்றார்கள். ஏன்னா இதெல்லாம் ஒரு சுண்ணத்தான ஒரு காரியம். இன்னைக்கு படுக்கக்கூடிய முறைகளே கூட சரியான முறைகளில் படுப்பது இல்லை. பெட்ல போய் படுத்துறது இப்ப போய் படுத்துறாங்க, ஒண்ணு குப்புறப்படுத்துறாங்க. ஆண்கள் குப்புறப்படுப்பதும் கூடாது, பெண்கள் மல்லாக்கப்படுப்பதும் கூடாது. பெண்கள் மல்லாக்கப்படுத்தாலும் சைத்தான் வந்துடுவான், ஆண்கள் குப்புறப்படுத்தாலும் சைத்தான் வந்துடுவான். அப்ப என்ன, ஒரு கையெழுத்து படிக்கலாம், ஆண்கள் மல்லாக்க நேராக படிக்கலாம். ஒரு கையெழுத்து படுக்கக்கூடியதும் எப்படி படுக்க வேண்டும், வலது பக்கமாக சாய்ந்து படுக்க வேண்டும். அதுதான் நமக்கு சொல்லக்கூடியது. இது ஒரு சுண்ணத்தான ஒன்று. ஆனால் மருத்துவ ரீதியாக டாக்டர் சொல்றாங்க, நாம் படுக்கக்கூடியது வலது பக்கமாக சாய்ந்து நாம் படுக்க வேண்டும், இடது பக்கமாக சாய்ந்து படுக்க கூடாது என்பதாக மருத்துவர்கள் சொல்கின்றார்கள். ஏனென்றால் இடது பக்கம் ஹார்ட் இருக்குது, இந்த ஹார்ட் ஆகப்பட்டது. நீங்க இடது பக்கம் சாய்ந்து படுத்தா ஹார்ட்டை புஷ் பண்ணி இருக்காம இருக்கும், அது சரியான முறையில் பங்கன் ஆகுது உங்களுக்கு தேவையாகும். அப்ப பங்கன் ஆகல அப்படின்னா ரத்தோட்டங்கள் சரியான முறையில் வராதன் காரணமாக, அதனால பங்கன் ஆக முடியாத காரணமாக ஸ்டோன், ரத்தத்துல ஸ்டோன் உண்டாகும், அடப்பு உண்டாகும். அப்ப என்ன ஆகும், சீக்கிரமாக ஹார்ட் அட்டாக் கூடிய சூழ்நிலையில் ஏற்படும். அதனால வலது பக்கமாக படுக்க வேண்டும். அது வலது பக்கமாக படுக்கக்கூடியது எப்படி ரசூலுல்லாஹி நமக்கு சொன்னாங்க, வலது கையை வலது கன்னத்தின் மீது வைத்து, இடது கையை இடது தொடையின் மீது வைத்து, காலை நீக்கியும் படுக்கூடாது, சற்று குறிச்சு குறுகலாக வைத்துக் கொண்டு படுக்க வேண்டும் என்பதாக நமக்கு சொல்லி காட்டாங்க. இந்த இது மாதிரி தூங்கக்கூடியது ஆரோக்கியம் என்பதாக இன்று அது உடல் சம்பந்தமான ஹெல்த் டிபார்ட்மெண்ட் சொல்லக்கூடியது சொல்றாங்க. இப்படி படுக்கக்கூடிய சமயங்கள்ல நரம்பு மண்டலங்கள் சரியான முறையில் இயங்கும். காலை தொங்க போட்டு படுத்தாலோ காலை குறிச்சிட்டு படுத்தாலோ இதுபோல இருக்கும் பொழுது நரம்பு மண்டலங்கள் உங்களுக்கு விரிவடையில் இல்லாவிட்டால் சுருங்கிவிடும். சில மருந்து இந்த மொட்டியுடைய வழிகள் அப்படியே காலை சுருக்கி வச்சுக்கிட்டு மொத்தத்துக்கு சுருக்கி வச்சுட்டு படுத்துருவாங்க. சுருக்கி வச்சுட்டு படுத்துனா என்ன ஆயிடுன்னா, இந்த நரம்பு அப்படியே பிடிச்சிக்கிறோம், அப்படியே கால் காலில் பார்த்தா எந்திரிச்சா பிடிச்சாப்ல அப்படின்னு சொல்லுவாங்க. தூங்கக்கூடிய மெத்தடுகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அந்த சொல்லியிருக்காங்க. இவர்கள் சற்று அப்படியே படுத்தூங்க மாட்டாங்க, தூங்கலாப்ப கிடப்பாங்க இருப்பாங்க. பாங்கு சொன்னோன்னு எந்திரிச்சு சுண்ணத் தொழுது ரெண்டாவது சுருக்கமாக சுண்ணத் தொழுதுட்டு வருவார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய நண்பாக்கியத்தை வல்லவல்லாஹு நாயகம் தந்தார் புரிவானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹான வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு